ஹாய் எவ்ரிவன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து மெத்தட் 1 எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் வித் ஜிக்ஸாக் எப்படி போடுறதுன்னு தாக்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா துளி பிராண்ட் நீடல் நம்பர் 13 தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். எண்டு நாட் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு நான் வேறு கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிகினர்ஸ்க்கு எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் இதே தான், கொஞ்சம் லாங்காக போட்டிருப்போம். ஆனால் இந்த ஜிக்ஸாக் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜிக்ஸாக்காக அந்த செயினுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் குட்டி குட்டியாக போடுறோம். அவள் தாங்க டிஃப்ரென்ஸ். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். சேம் அதே ஸ்டிச் தான், அதில் கொஞ்சம் நம்ம லாங்காக ட்ரை பண்ணியிருப்போம் பிகினர்ஸ்க்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்லேயே ஆப்போசிட் ஜிக்ஸாக் லைனில் ஜிக்ஸாக் வரா மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வந்து நீடில் வச்சு த்ரெட்டை குத்தி டர்ன் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக த்ரெட்டு சிக்குங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லைன் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜிக்ஸாக் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணுறோங்க. இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டிச் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்படி தாங்க செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் ஜிக்ஸாக் லைன், இது மாதிரி தான் வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே க்ராஸாக ஒரு லைனில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் குத்திட்டு அதுக்கு பக்கத்தில் திரும்ப ரைட் சைடில் குத்தி அப்படியே அந்த த்ரெட்டுக்கு பார்த்தீங்களா அந்த நீடில் வச்சு அப்படியே டர்ன் பண்ணி ரொட்டேட் பண்ணி திரும்பவும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் த்ரெட்டை போட்டு டர்ன் பண்ணி குத்தி இப்போ இழுத்து டர்ன் பண்ணுறோம். த்ரெட்டை பார்த்திங்கன்னா கீழே ரொம்ப லூஸாக பிடிங்க, டைட்டாக பிடிக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே ஸ்டிச்சு நல்லா கிளியராக விழுங்க. ப்ளஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1க்கு 2 வாட்டி நல்லா வந்து த்ரெட்டை வச்சு கிளாத்தில் குத்தி பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த நீடில் வாங்கும்போது நீடில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் குத்தி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான். மோர் வீடியோஸ்க்கு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஆர் ஈஸி.